12th முடிச்சிட்டேன். அடுத்து என்ன படிக்கிறதுன்னு தெரியல. 12th முடிச்சோன்னு காலேஜ். காமெடி முடிஞ்சா கான்செப்டுக்குள்ள போலாமா? என்ன கோர்ஸ் பண்றதுன்னே தெரியல. தம்பி, நீ இருக்க அழகுக்கு ஃபேஷன் டிசைனர் மட்டும் பண்ணு, வாழ்க்கையே பிரைட் ஆயிடும். இது கேட்கறப்ப மட்டும்தான் அந்த மாதிரி சந்தோஷப்படுவேன். விஸ்காமெடு சினிமாவே உன் பின்னாடிதான் நிக்கும். சினிமாலாம் உன் பின்னாடி நிக்காது, சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு முன்னாடி போட்டோகிராஃபரா நிப்ப. கப்பல்ல போயிருக்கியா? மெரெயின் படி, கப்பல்லே பல கண்டங்களை சுத்தலாம். அதுதான் நிறைய காசு செலவாகும். ஏஐ டெக்னாலஜி பயிரலாம். இந்த ஜாவா பைத்தான் எதனா உன்னை கத்துக்கிட்டு ஐடி கம்பெனில போய் உட்காந்துடலாம். எல்லாருமே உனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்லிதான் கம்பெனில ஆள் எடுப்பானுங்க. நிம்மதியே இல்லாத வாழ்க்கை. அது உனக்கு வேணுமா? அது உனக்கு வேணுமா? எங்க அத்தை பையன் நர்சிங் படிக்கிறான். முடிச்ச 3 வருஷத்துல 30,000 சம்பளத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டான். 4 வருஷம் கஷ்டப்பட்டு நர்ஸ் ஆக போறியா? இஷ்டப்பட்டு 2 வருஷம் படிச்சு குரூப் எக்ஸாம் பாஸ் ஆகி கலெக்டர் ஆகி சைலன்ஸ் வச்ச காரணம் ஊருக்குள்ள வர போறியா? எல்லா படிப்புமே பிடிச்சிருக்கான். ஆனா ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பமே வேணாம், பேசாம அண்ணனுங்கள மாதிரி ஆயிடு. அண்ணனுங்க கட்டின வீடு சென்னையில மட்டும் 4 இருக்கு. ஆனா என்னென்ன சொல்ற? நீங்க என்னென்ன படிச்சீங்க? 12th முடிச்சோம், சித்தாலாம் உள்ள நுழைஞ்சோம். 4 வருஷத்துல கொத்தனாருங்கிற இடத்த முடிச்சோம். அப்ப நீங்க 2 பேருமே படிக்கலையா? வயசுக்கு முத்தானே உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரியா. கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி நிக்காது, ஒழுங்கா ஓடி போயிருங்க.